அஷ்டகாளியர்கள் 8 பேரும் அவதரிக்கின்றார்கள். எப்படி இருக்கின்றார்கள் அம்மா? எப்படி என் தாயாகிய முத்தாரம்பிகை எப்படி இருக்கிறாள் தெரியுமா? சிவப்பு நல்ல பட்டோடுத்தி செந்தோர திலகமிட்டு நல்ல நடக்காரி உயிராக வாராளி போகு வாடக்காரி சகாமல் வாராளி சோளம் கைபிடித்து உள்ளாட்டம் போட்டிடுவாள் பந்தலை கைபிடித்து இளையாடி வாராளி எத்தி மாலை தானடிந்து முத்தாரம்மை எழுந்து வாராள் போகு வாடக்காரி சகாமல் எழுந்து வாராள் இனிய கையிலேந்தி செய்யும் முத்தாரம்மை ஆடி வரா தாயாரோ பக்கச்சடை பவளச்சடை 10,000 சடையிலங்க சிரிப்புக்கு சிரிப்பழகி செந்தோர பொட்டழகி முத்து போல பல்லழகி முக்கோம்பல் சொல்லழகி கத்தி போல கண்ணழகி கனிவான முத்தாரம்மை ஆடி வாராளி முத்தாரம்மை ஆடி வாராளி குலசை முத்தாரம்மை வாராளி நாகக்கண்ணி முட்டையிலே பிறந்து வந்தாள் முத்தாரம்மை நாகக்கண்ணி முட்டையிலே பிறந்தவளா முத்தாரம்மை வெள்ளி நல்ல பிரம்பெடுத்து விளையாடி மாறாளி தங்க நல்ல பிரம்பெடுத்து தரணி எல்லாம் சுற்றி வாராளி பந்தலை கைபிடித்து விளையாடி மாறாளி பக்கச்சடை பவளச்சடை 10,000 சடையிலங்க தண்டை சீலம்புகளும் சலசலன்னு தானொலிக்க குலசையிலே குடியிருக்கும் முத்தாரம்மை வாராளி வெள்ளி நல்ல பிரம்பெடுத்து விளையாடி மாறாளி மஞ்ச நல்ல பட்டோடுத்தி மகிழ்வுடனே முத்தாரம்மை பால பிள்ளை சுடலை மாடன் பக்கத்திலே அழைத்து வாராள் ஐரவனை தான் அழைத்து பிறந்தானே முத்தாரம்மை 21 கூட்டத்தோடு 61 பந்திக்காரி பந்தலை கைபிடித்து முத்தாரம்மை வாராளி முத்து போல பல்லழகி முற்கோம்பல் சொல்லழகி நல்ல நடக்காரி ஒயிலான முத்தாரம்மை நாக வந்து குடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட ஐய வந்த பார்வதியோ முத்தாரம்மை பிறந்தாளே ஆடி வாராளி முத்தாரம்மை ஆடி வாராளி முத்தாரம்மை ஆடி வாராளி என் தாயா மணிக்குடலை பிடுங்க வரோம் கேட்ட வரோம் வாங்கியல்லோ 21 கூட்டத்தோடு வாராரே சுடலை மாடு ஆகாச மாடனோடு குழி மாடனோடு தலவாய் மாட சாமியோடு கொம்பு மாட சாமியோடு சத்ராதி முண்டகனோடு மாசான பேச்சியோடு பத்திரகாளி அம்மாளோடு ஒத்தச்சடை இசக்கியோடு முத்தாரம்மை தாயாரோடு சந்தனமாரி கைபிடித்து அந்த உச்சைனி மாகாளி 18 படி கருப்பனோடு அந்த வைரவனை தான் அழைத்து
குலை தாமரங்காய் இலையதிலே கொண்டு வைத்தார். அப்போது சுடலை மாட நண்புடனே தான் எடுத்து அருந்தலுற்றார் மாக்கோடியை மாயாண்டியோ சுடலை மாவிசைக்கு பழி வாங்கி மாயாண்டி எதுரிப்பார். மந்திரவாதி பெரும்புலை அமைச்சி மிளை எடுத்து வாட மைச்சி மிளை தானே எடுத்து மாயாண்டியை அடைக்கலுற்றார். சுடலை ஐயாவை சிமிழுக்குள் அடைத்துவிட்டு சண்டாள பாவி என்ன செய்தான் தெரியுமா? ஆத்தங்கரையை புதைத்து விட்டான். ஆற்றில் புதைத்து விட்டு வீட்டிற்கு வந்து மனைவியை பார்த்து சொன்னான், தண்ணீர் கொண்டு வாடி. அடியே புலச்சி, எண்ணெய் தேய்த்து தலைமுழுக வேண்டும், எடுத்து வாடி தண்ணீரை. என் அருமை மகளை எங்கே? அடாத தேவதையை அடக்கி பலி கொடுத்து விட்டேன் அடி என்று சொல்லுகிறான். சரி, அழகான குடமெடுத்து தண்ணீர் கோருகிறாள். கட்ட சிமிழ் வெடித்தது. கட்டுடன் அந்த குடத்துக்குள் பாய்ந்த போது குடத்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு மாளிகைக்கு வந்து இறக்கி வைத்ததுதான் வேம்படி ஐகோர்ட் மகாராஜா முதலாளி அதிகாரி. அந்த கட்ட சிமிழ் வெடித்து குதித்தாரே. பெரும்புலையின் அங்கும் எங்கும் ஓடுகிறான். சுவாமி வேம்படி சுடலைமாட சுவாமி அந்த பெரும்பத்தை யானைக்குள்ளே புகுந்து விட்டான். இங்கதானே வருவான் சண்டாள பாவி என்று அங்க இருக்கும் போது சண்டாளன் ஓடி ஒளிந்து வரும்போது பார்த்தார். வேம்படி சுடலை ஐயா யானைக்குள் ஒளிந்திருக்கும் போது துதிக்கையாலை தூக்கி வாசற்படியிலே ஒரே அடி அந்த கருவறுத்து விட்டு 7 கிடாரத்தையும் எடுத்துக்கொண்டு அரண்மனையை இடித்தும் தகர்த்தும் நொறுக்கிவிட்டு பகவதியாளுக்கு சொந்தமான 7 கிடாரம் திரவியத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். பகவதியாள் கோட்டையிலே ஆரே சுடலை மாடு சுடலை மாடு பாத்தாடி நல்ல பகவதியோ அங்கே பகவதியாள் பகவதியாள் என்ன சொல்றா தெரியுமா? அப்பா, 7 கிடாரம் திரவியத்தை மீட்டிக் கொண்டு வந்தவன் நீதான், உனக்குத்தான் கொண்டு போ. அதனால் நீ இருக்கின்ற இடத்தில் கொண்டு போய் வைத்துக்கொள் 7 கிடாரம் திரவியத்தை. இந்த ஆறுமுகங்களத்திலே உனக்கே உரியது என்று சொல்ல ஐயா வேம்படி சுடலைமாட சுவாமி பல புண்ணிய தீர்த்தங்களாடி மலையாள சீமையெல்லாம் விளையாடி சீவலப்பேரியிலே குடியிருக்கின்ற ஐயா அங்கிருந்து புறப்பட்டு ஆறுமுகமங்கலத்தில் கொட்டார குறிச்சியிலே மாசான பேச்சியோடு முண்டகனோடு ஐயா வேம்படி சுடலைமாட சுவாமி ஐகோர்ட் மகாராஜா முதலாளி அதிகாரி என் பெருமான் வேம்படி சுடலைமாட சுவாமி வருகின்ற பக்தர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் அமர்ந்து உள்ளும் உரியாம முடிச்ச போவாடாமல் கல்யாண வாசலாக குடியிருந்து வேம்படி சுடலைமாட சுவாமி பரிபூர்ணமாக மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் குடியிருந்து அருள் பாலித்து வருகின்றாரே.